மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சேலத்தில் நாளை நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாட்டு மேடையில் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைமை கழக நிர்வாகிகள் என 50 பேர் அமரும் வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். அங்கு செய்யப்பட்டுள்ள இந்த ஏற்பாடுகள் குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திமுக இளைஞரணி மாநாடு நாளை நடைபெற உள்ள நிலையில் மாநாடு மேடையில் திமுக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் என 50 பேர் மேடையில் அமர்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மாநாட்டில் 1,50,000 பேர் அமர்ந்து மாநாட்டை நேரடியாக பார்ப்பதற்காக நாற்காலிகள், மாநாட்டு பந்தல் உள்ளே போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது பந்தலுக்கு அருகிலே 2 துணை பந்தல்கள் அமைக்கப்பட்டு அதிலும் 50,000 என 1,00,000 பேர் மாநாட்டை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கட்சியில் இருக்கக்கூடிய 72 அணிகளின் செயலர்கள் என தனித்தனியே ஒவ்வொரு அமைப்பாக அமர்வதற்கு என்று பிரத்யேகமாக 72 அணிகள் உள்ளிட்ட தனித்தனியாக அமர்வதற்கு 40 தனித்தனி நாற்காலிகள் போடுமிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொண்டர்கள் உள்ளே வருவதற்கு 5 வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதே போல மாநாடு திடலுக்கு வெளியே 1,00,000 பேர் பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 70 LED ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மாநாட்டு திடலுக்கு வெளியே. அது மட்டுமல்லாது மாநாட்டை நேரடியாக கண்டளிக்க முடியாதவர்கள் கிட்டத்தட்ட சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 70 LED அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மொத்தமாக 50,000 டேபிள் பேன் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாளை முழு நேர மாநாடு என்பதால் கிட்டத்தட்ட 5,000 டேபிள் பேன் அமைக்கப்பட்டது. அதே போல சீலிங் பேன் 12,000 என மொத்தமாக வைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 7,000 சீலிங் பேன் உட்பட 12,000 பேன்கள் மொத்தம் இந்த மாநாட்டுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது முதலமைச்சர் வந்து செல்லும் தனி வழியே அமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டிற்கு மற்ற அனைவரும், தலைவர்கள், தொண்டர்கள் என அனைவரும் வந்து சேரும் வகையில் ஒரு பாதையும், அதே போல முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்காக தன் தலைமையை வரவேற்கும் விதமாக இளைஞரணி சார்பில் அந்த சிறப்பு சாலைகள் அமைக்கப்பட்டு அதன் ஊடாக அனைத்து இடங்களிலுமே வாழைமரம், கரும்பு உள்ளிட்ட மற்றும் தோரணங்கள் அமைக்கப்பட்டு வரும் வழி எல்லாமே தங்கள் தலைவரை வரவேற்கும் விதமாக அந்த மாநாட்டு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நாளைய தினம் மட்டும் இங்கு பல லட்சம் கணக்கான திமுக ஒன்று திருவார்கள் என்ற அடிப்படையிலே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல கூட்ட நெரிசல் இல்லாத வகையிலும் பல்வேறு இடங்களில் பார்த்து ஒவ்வொரு கட்டங்களாக அமைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.